வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் டியூட். இந்த வீடியோவில் வந்து நம்ம மெசேஜ் பாக்ஸ் அண்ட் இன்புட் பாக்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நார்மலாக ஒரு மெசேஜ் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு அவுட்புட்டை பார்க்குறதுக்கு ஒரு பார்க்குறதுக்காக மெசேஜ் பாக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இனிஷியலாகவே நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு டபுள் கோட்குள்ளே நம்ம வந்து கொடுத்தோம். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு ஒரு ஹலோ வேர்ல்டு, ஸோ இப்போ எனக்கு இந்த அவுட்புட் வேணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் மெசேஜ் பாக்ஸில் டபுள் கோட்குள்ளே ஒரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ரிங் அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு ரன் பண்ணுமே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது தான் எனக்கு வரும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங். இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு இன்டிஜர் நம்பர் வேணும், இன்டிஜர் வேல்யூ வந்து மெசேஜ் பாக்ஸில் வேணும் அப்படின்னாக்கா, மெசேஜ் பாக்ஸ் கொடுத்து டைரெக்டாக ஒரு நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதுவுமே வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து நான் இதை டேரெக்டாக ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது இன்கேஸ் இதுவே வந்து நமக்கு ஒரு டேட் வேணும், டேட்டை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சிம்பிள், அதாவது ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துட்டு இன்றைக்கி டேட் நான் போடுறேன். ஓகே, டன். ஸோ இப்போ எனக்கு இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டேட் மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ண பாருங்கள், 30/5/2023. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற டபுள் கோட்ஸோ இல்லை இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிளோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து வராது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான மெசேஜ் பாக்ஸு. இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நார்மலாக மெசேஜ் பாக்ஸு பார்த்திங்க அப்படின்னா, நான் இங்கே பாருங்கள், மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்ததுமே எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஹைலைட் ஆகுது சில விஷயங்கள். அதாவது ப்ராம்ப்ட்டு, பட்டன் ஸ்டைலு, இல்லை டைட்டிலு, ஹெல்ப் ஃபைலு, இந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள் மெசேஜ் பாக்ஸுன்னு கொடுத்துட்டு ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறதுனால டபுள் கோட்ஸில் வெல்கம் டு எல்எல்டி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டு நான் கமா கொடுக்குறேன். கமா கொடுத்ததுமே எனக்கு பாருங்கள் சில ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே வருது. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள் VB, ஓகே, VB அபவுட் ரிட்ரை இக்னோரு, ஸோ அப்ளிகேஷன் மோடு, இதில் என்னென்ன மாடல்லாம் இருக்கோ நமக்கு அது எல்லாமே இங்கே வந்து நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து நம்ம வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெறும் உங்களுக்கு இந்த வெல்கம் டு எல்எல்டிங்கிற டிஸ்பிளே பண்ணும்போது இப்போ நான் இது ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே நான் இப்போ அதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னாக்கா, அந்த மெசேஜ் பாக்ஸில் ஓகே அண்டு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ வெல்கம் டு எல்எல்டி, ஓகே அண்ட் கேன்சல். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் திரும்ப வந்து வேறு ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே சேம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கமா கொடுக்குறேன். கமா கொடுத்துட்டு இந்த முறை வந்து வெறும் ஓகே ஒன்லி. ஓகே, அகைன் வந்து கமா, வேறு என்ன இருக்குது, ரிட்ரை கேன்சல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே நம்ம வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக நமக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஆர் நோ அண்ட் கேன்சல். ஸோ இப்போ நான் இது 1 by 1 ரன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஓகே கேன்சல் வருது, அண்ட் தென் வெறும் ஓகே மட்டும் இருக்குது. அடுத்து ரீட்ரை வந்திருக்கு, அண்ட் தென் எஸ் நோ கேன்சல். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த சினாரியோ நமக்கு எப்படி வேணுமோ அது போல் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அபவுட் ரீட்ரை கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே கேன்சல், ஓகே ரீட்ரை, எஸ் நோ வரணும், அண்ட் தென் அபவுட் வரணும், அபவுட் ரீட்ரை அண்ட் இக்னோர். ஸோ இப்படி எல்லாமே வந்து நமக்கு இந்த இடத்துல மெசேஜ் பாக்ஸில் வந்து நம்ம இந்த கமா பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து நான் இது எல்லாத்தையும் கமெண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இது தவிர்த்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதாவது எக்ஸல் வேலிடேஷனில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு கிரிட்டிக்கல் வந்தால் என்ன மாதிரி இருக்கும், இன்ஃபர்மேஷன் கொஷின் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நான் இப்போ அதை ரைட் பண்ணிடுறேன். ரைட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கிரிட்டிக்கல். ஸோ இப்போ இந்த கிரிட்டிக்கல்ங்கிறது என்ன அப்படி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒன்று வரும். அதாவது இந்த இன்ட்டு டேட்டா வேலிடேஷன் எக்ஸல் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் இந்த ரெட் கலரில் இன்ட்டு போட்டு வேணும் அப்படின்னாக்கா, கிரிட்டிக்கல்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது வந்து டிஸ்பிளேயில் வரும். ஸோ இப்போ இதே வந்து
இன்ஃபர்மேஷனாக ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னாக்கா நம்ம டைரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சிம்பிள் வந்து ரன் ஆகும். ஸோ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ப்ரொசீஜர் சாரி, வெறும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். விபி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே, நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டிக்கல் அண்ட் தென் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஐ, இந்த இடத்துல வந்து ஐ இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஐ சிம்பிள் வந்து வரும். ஓகே, அடுத்து இதுலேயே வந்து இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்க்ளமேஷன் வந்து விபி ஸோ இங்கே எக்ஸ்க்ளமேஷன் அண்ட் தென் வந்து விபி கொஷின். ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டிக்கல் அண்ட் தென் இன்ஃபர்மேஷனாக வரணும். ஸோ இது நமக்கு வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சிம்பிள் மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி நமக்கு வரும். இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ஒரு கொஷின் மார்க் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷனும் இதில் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, வெறும் எஸ்ஆர் நோ ரீட்ரை இந்த ஆப்ஷன்லாம் இல்லாமல் இது போலையுமே வந்து நமக்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நம்பர் பேஸ்லேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெறும் நம்ம ஓகே கேன்சல்னு கொடுத்தோம்ல. ஸோ இதை வந்து நீங்கள் நம்பர் கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு பர்டிகுலராக என்ன ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறதுமே வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து அப் டு 7 வரைக்கும் நமக்கு பண்ணலாம். ஸோ நான் இப்போ வெறும் ஜஸ்ட் 4 மட்டும் பண்ணுறேன். 4 ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்பர் 1க்கு வந்து ஓகே கேன்சல் வருது. அண்ட் தென் நம்பர் 2 கொடுத்தீங்க அபார்ட் ரீட்ரை அந்த இக்னோர் 3 வருது. ஸோ 3க்கு வந்து ஒரு வேல்யூ எஸ்ஆர் நோ கேன்சல் அண்ட் 4க்கு ஒரு வேல்யூ ஸோ எஸ் நோ மட்டும். ஸோ இது போல் வந்து அப் டு 7 வரைக்கும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து நீங்கள் வந்து ரன் பண்ணியும் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுலேயே வந்து இந்த மெசேஜ் பாக்ஸை இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல ஒரு கொஷின் மார்க் மாதிரி உங்களை அவுட்புட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிரிட்டிக்கல்னு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ அந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கடைசியாக இதுலேயே வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா இன்புட் பாக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு இன்புட் பாக்ஸை பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா டைரெக்டாக இன்புட் பாக்ஸ். ஓகே, இன்புட் பாக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதை நம்ம எப்படி கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் கெட் பண்ணணும். ஸோ என்டர் நேம்னு கொடுப்போமே. ஸோ என்டர் ஒரு நேம்னு நம்ம கேட்டுறோம். கேட்டுட்டு இதை தான் நம்ம இப்போ நான் ஜஸ்ட் இதை ரன் மட்டும் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணும்போது இங்கே என்டர் நேம் அப்படியே கேட்டுருச்சு. நான் வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறேன். கொடுத்தா ஆனால் இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ இதை நான் வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸில் பார்க்கணும் அப்படிங்கும்போது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏபிசி ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஏபிசி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு மெசேஜ் பாக்ஸில் ஏபிசி அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நம்ம என்டர் நேமுங்கிறது இங்கே கொடுத்ததை ஏபிசிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிடும். அந்த ஸ்டோர் பண்ண வேரியபிள் ஏபிசியில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூவை வந்து இங்கே மெசேஜ் பாக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு ஹலோன்னு மட்டும் கொடுக்குறேன். ஹலோன்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்ததுமே எனக்கு என்னென்னா மெசேஜ் பாக்ஸில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து இன்புட் பாக்ஸை வந்து நம்ம கெட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஏர்லியராக செலக்ட் கேஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் அண்ட் இன்புட் பாக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். இதை பேஸ் பண்ணி உங்கள் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணலாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.